நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். சர்க்கரை இல்லாதவங்களே இன்றைக்கி இல்லை. ஏன்னா சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்துலேயுமே மருந்து. அதனாலேயே உடலில் சர்க்கரை கூடிடுது. முக்கியமாக நிலப்பனை, வெள்ளை வேளாங்காய், ஜாதிபத்திரி, சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சர்க்கரை இல்லாத மனிதர்களே இல்லை. குழந்தைங்களுக்கும் இப்போ சர்க்கரை வருது அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவு அரிசி சாதம் தான். அந்த அரிசியில் அதிக இனிப்பு சுவை இருக்கிறதுனால ஒரே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வருது, மாற்றி மாற்றி சாப்பிட்றவங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்னவங்களுக்கும் இருக்குது. அதிகமாக சர்க்கரை வருது, சர்க்கரை கூடி போச்சு 300 500, பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 500 300 400 இப்படி சொல்லுவாங்க. அது பயந்துகிட்டே இருப்பாங்க. சிறுதானிய உணவுகள் மாற்றி மாற்றி உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சர்க்கரை நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு இருக்கும். கூடுனா குறைச்சிக்கிறலாம், குறைஞ்சிருச்சுன்னா தான் நம்மளுக்கு பயமாயிரும். டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லோ சுகரில் விட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மயக்கம், தொடர்ந்து அடிக்கடி மயக்கம் போடுவாங்க. சில பேர் வாமிட் பண்ணுவாங்க, சில பேர் தூங்குறாங்களா அந்த ஒரு மயக்க நிலையிலேயே இருப்பாங்க. சோம்பேறியாக சுதாரிப்பு இல்லாமல், அதாவது தெளிச்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாக்கா எப்போ பார்த்தாலும் சோர்வடைஞ்சு வறண்டு போயே இருப்பாங்க. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம நேரத்துக்கு சிறுதானியங்கள், பயர்கள், எல்லா உணவுகள் மாற்றி மாற்றி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சுகர் கூடாது, கண்ட்ரோல்லையே இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதிகமாக கூடிடுச்சுனாக்கா அதை குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம். துப்புரவாக உங்களுக்கு சுகரே இல்லாமல் போயிடுச்சுனாக்கா நினைவு இழந்துருவீங்க, ஞாபக சக்தின்றதே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெள்ளை வேளாங்காய் 1, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, நிலப்பனை கிழங்கு சிறுசாக ஒரு 3 கூட சேர்த்துக்கிறோம். சாதிபத்திரி 1ல் பாதி போட்டுக்கிறணும். இந்த காயை மட்டும் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மித்தது எல்லாமே பொடி பண்ணியாச்சு. இந்த பொடியை கூட சேர்த்துக்கலாம். துவர்ப்பு சுவை தணிச்சு யாருமே அறுசுவை உணவில் துவர்ப்பு அதிகம் யாருமே எடுத்துக்கிறதில்ல. அதனால் துவர்ப்பு உடம்புல நல்லா சேர்த்துக்கிறணும். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்றலாம், அல்லது தண்ணி ஒரு 20 மில்லி அளவுக்கு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தண்ணி கலந்தும் குடிச்சுக்கிறலாம். குழந்தைங்களா, சின்ன வயசு பிள்ளைங்க 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுகரு கூடி போயிருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் தண்ணி கலந்துட்டு கொஞ்சமாக அப்படியே வாயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ மெதுவாக சாப்பிட்றீங்களோ இந்த மருந்தை ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வச்சு மெதுவாக வாயில் சுவைச்சு அப்படி குடிச்சிட்டு தண்ணி கலந்து தான் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்க்கரைன்றது கண்ட்ரோலுக்கு வந்துடும். கூடுனா பயப்பட வேண்டாம். இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டு உணவு முறைகளை நவதானியங்கள்னா அந்த சிறுதானியங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சர்க்கரையை கட்டுப்படுத்த ஜாதிபத்திரி, நிலப்பனை, வெள்ளை வேளாங்காய், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே குடித்தோம்னா அந்த துவர்ப்பு தன்மைக்கு அந்த உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை ஏறிந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். இதை தினந்தோறும் ஒரு முறை 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். சுகருக்கு மாத்திரை எதுவும் சாப்பிட வேண்டியது வராது. சர்க்கரை நோய் கண்டிப்பாக கட்டுப்படும். சர்க்கரை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.